அது புரட்சியில் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஒரே நாட்டு தான். அதாவது ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட். சண்டை காட்சிகள் ரொம்ப பரபரப்பாகவும் கொஞ்சம் பயமுறுத்தலாகவும் இருக்குங்கிறது சென்சார் போர்டைய கணிப்பு. சார், இந்த கூலி ஆடியோ லான்ச்ல ரஜினி அவர்கள் நிறைய பேசினாங்க. ஆனா அதுல முக்கியமா பார்க்கப்படுறது இப்ப என்னவா இருக்குன்னா, ஸ்ருதிஹாசனை கிளாமர் கேர்ள் அப்படின்னு சொன்னதை வந்து பெருசா பேசி யாரு இல்லைன்னு சொன்னா? ஸ்ருதிஹாசன் கிளாமர் கேர்ள் தான். நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வந்து கூலி படத்தினுடைய டிஜிட்டல் உரிமையை வாங்கியிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 125 கோடி வாங்கியிருக்காங்க. கூலி பட வியாபாரம் 530 கோடி ரூபாய். ஆனா 350 கோடி ரூபாய் தான் இதனுடைய தயாரிப்பு செலவு. தமிழ் சினிமாவில் கூலி படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக். தியேட்டர் அதிபர்கள் எல்லாருமே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். 3 நாளாக தியேட்டர் 10 டிக்கெட் கொடு, 5 டிக்கெட் கொடுன்னு ஒரே டார்ச்சர். 3 நிமிஷம் ரஜினிகாந்த் ஒரு பஞ்சு டைலாக் பேசுறாரு. தியேட்டர்ல அள்ளும். இதை கேள்விப்பட்ட சன் பிக்சர்ஸ், ஐயா நீ வாயை திறக்காத, இருக்கிற ஹைப்பு போதும், லோகேஷ் கனகராஜுக்கே வாய்ப்பு போட்டு விட்டதாக சொல்கிறார்கள். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதல் நாள் வசூல் எப்படியும் ஒரு டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், ஆகஸ்ட் 14 கூலி ரிலீஸ் ஆக போது மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியும் ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி அவர்கள் நடிச்சு வெளியாக போற கூலி படம் தான். இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதைக்களம் என்ன சார்? கதைக்களம் என்ன? இது வரைக்கும் வெளியே வந்து ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது. பவர் ஹவுஸில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை செய்கிறவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்க முடியலையே, அதனால் அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்துக்கு முன்னிலை வைக்கிறார் நம்முடைய ரஜினி. மற்றபடி அது புரட்சியில் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஒரே நாட்டு தான். அதாவது ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா குடும்பத்தோடு அந்த படத்தை போய் பார்க்கலாம். சண்டை இருக்கும், காமெடி இருக்கும், குத்தாட்டம் இருக்கும். ஆமாம், அது காரணம் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறிய சண்டை காட்சிகள் இருப்பதா சென்சார் போர்டு குழுவினர் வந்து கருதுனாங்க. இந்த லோகேஷ் கனகராஜ் சொன்னாங்க, இவ்வளவு விகரஸாக ரொம்ப பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு சண்டை காட்சிகள் இருக்குது, கொஞ்சம் குறைங்கினதுக்கு. இல்லை சார், அது கண்டிப்பாக வேணும்னு. அப்போது ஏ வாங்கிங்க அப்படின்னு, ஓகே நோ கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ரஜினிகாந்த் படத்துக்கு இது வரைக்கும் வந்து ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதே இல்லைன்ட்டு. ரஜினிகாந்த் படத்துக்கு இதுக்கு முன்னால் 35 வருஷத்துக்கு முன்னாடி 4 படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. 37 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து ஒரு எல்லோராலும் ஏற்கப்பட்ட கதாநாயகன் ரஜினிகாந்துக்குனால இந்த கிஸ்ஸிங் சீன் வைக்க மாட்டார், ஆபாச சீன் இருக்காது, ரெட்டையறுத்த வசனம் இருக்காது. அதனால் 37 வருஷம் தள்ளிட்டார். இது வந்து லோகேஷ் கனகராஜ் அண்டு சன் பிக்சர்ஸ் 2 பேரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஏ சர்டிஃபிகேட் படம் ஆயிருக்கு கூலி. சண்டை காட்சிகள் ரொம்ப பரபரப்பாகவும் கொஞ்சம் பயமுறுத்தலாகவும் இருக்குங்கிறது சென்சார் போர்டைய கணிப்பு. சார், இந்த கூலி ஆடியோ லான்ச்ல ரஜினி அவர்கள் நிறைய பேசினாங்க. ஆனா அதுல முக்கியமா பார்க்கப்படுறது இப்ப என்னவா இருக்குன்னா, ஸ்ருதிஹாசனை கிளாமர் கேர்ள் அப்படின்னு சொன்னதை வந்து பெருசா பேசி. யாரு இல்லைன்னு சொன்னா? ஸ்ருதிஹாசன் கிளாமர் கேர்ள் தான். இல்ல, அப்பாவோட ஃப்ரெண்டு, ஒரு மகன் இருக்கக்கூடிய ஐயாவோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், தாத்தாவோட ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஸ்ருதிஹாசன் இது வரைக்கும் ஒரு 10 படம் தமிழ் படம் பண்ணிக்கான்னு வச்சுங்க. எல்லா படத்துலையும் அவர் கவர்ச்சி அழகியாக தான் வந்திருக்காரு. அவருடைய கவர்ச்சியைத்தான் விரும்பி விரும்பி ஜனங்க பார்க்குறாங்க. இன் அடிஷன் டு தட், அவரே தன்னை ஒரு கவர்ச்சி நாயின்னு தான் சொல்கிறார். நீங்கள் என்னையை வந்து கவர்ச்சி நாயியாக பார்க்கறத நான் தப்பே சொல்லலை,
கோவில் சிலை எப்படி இருக்குது, அந்த கோவில் சிலையில் நீங்கள் ஒரு பக்தியோட சாமி கும்பிட்றீங்க இல்லையா, அதே மாதிரி என்னையும் கவர்ச்சி நடிகையாக பாருங்கள், அதில் தப்பு இல்லை, நான் நடிக்க வந்திருக்கேன், உங்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கேன்னு ஸ்ருதிஹாசனே சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் அவர் கவர்ச்சி நடிகையாகிட்ட இந்த கேரக்டருக்கு சரியாகுமா அப்படின்னு லோகேஷ் கனகராஜ்கிட்ட கேட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் ஏற்கனவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே. ஏன்னா அவங்க ஏற்கனவே விக்ரம் படத்துலேயே அவங்க ரெண்டு பேரும் பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்பம் விக்ரம் லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக நடித்து ஸ்ருதிஹாசன் ஒரு படத்தில் கதாநாயகன் நடிக்க போகிறாங்கன்னு பேச்சும் வந்தது. விரைவில் அது நடைபெறலாம். சார், இப்போ இந்த ஆகஸ்ட் 14 கூலி படம் ரிலீஸ் ஆகும் போது ப்ரீ புக் இதுவரைக்கும் இல்லாத, எந்த படத்திற்கும் இல்லாத அளவுக்கு ப்ரீ புக் டிக்கெட்ல அவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கு கூலிக்கு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது அமெரிக்காவில் வார் 2 ஜூனியர் என்டிஆர் நடித்தது பெரிய அளவு, அதாவது ரஜினிகாந்த் படத்தை விட அது கூடுதல் ப்ராஜெக்ட் படம், பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. அது வந்து அமெரிக்காவில் ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் அந்த படத்தை விட அதிகமான அட்வான்ஸ் புக்கிங் வந்து கூலிக்கு ஆயிருக்கு. இதை டிஸ்ட்ரிபியூட்டரே பெருமிதமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அது வந்து வியாபார ரீதியாக ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து கூலி படத்தினுடைய டிஜிட்டல் உரிமையை வாங்கியிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? 125 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் சேட்டலைட் ஒரு 75 கோடி, இப்படியே கூட்டிட்டு வாங்க. வெளிநாடுகளில் 87 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க கூலியை. தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் விற்பனை பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூலம் ரிலீஸ் செய்கிறாங்க. கூலி படம் 100 கோடி ரூபாய் ஷேர் கொடுக்கும்னு இப்போவே எதிர்பார்க்கப்படுது. அதுக்கான வாய்ப்பும் அதிகம். தமிழ்நாட்டில் 3 ஷோ எல்லா தியேட்டர்லையும் கிட்டத்தட்ட 900 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒரு வருமானம் 50 கோடி ரூபா வந்துருச்சு. இப்போது கர்நாடகாவில் 75 கோடி ரூபாய்க்கு விற்பனை பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர். ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் சுமார் 43 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு. கேரளா தியேட்டர்கள் ரைட்ஸ், கேரளா தியேட்டர் உரிமை வந்து 15 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு. கூலி படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் 30 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. வட இந்தியாவில் உள்ள எல்லா தியேட்டர்களையும் விற்பனை சுமார் 30 கோடி. ஆக கூலி பட வியாபாரம் 530 கோடி ரூபாய் இப்போது. ஆனா 350 கோடி ரூபாய் தான் இதனுடைய தயாரிப்பு செலவு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்ட காசுக்கு மேலேயே எடுத்திருக்காங்க. இந்த சம்பளம் எவ்வளவு கொடுக்கப்பட்டதுங்கிறது கூட விவரம் வந்திருக்கு. ஆனா இது உறுதி செய்யப்பட்ட விவரம் அல்ல. தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சொன்ன தகவல் அல்ல, காதில் வந்த செய்தி. ரஜினிக்கு 180 கோடி ரூபாய் சம்பளம், லோகேஷ் கனகராஜ் இயக்குனருக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம், வட இந்திய நடிகர் ஆமீர் கானுக்கு 20 கோடி ரூபாய் சம்பளம், இசையமைப்பாளர் அனிருத்துக்கு 15 கோடி, வில்லனாக நடித்திருக்கும் நாகார்ஜுனா தெலுங்கு நடிகருக்கு 10 கோடி ரூபாய், சத்யராஜுக்கு 5 கோடி ரூபாய், கன்னட நடிகர் உபேந்திராவுக்கு 4 கோடி ரூபாய், ஸ்ருதிஹாசனுக்கு 4 கோடி ரூபாய். மோனிகா என்ற பாடலுக்கு டான்ஸ் ஆடுறாங்க பூஜா ஹெக்டேக்கு அந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் 3 கோடி ரூபாய். மலையாள நடிகர் சௌபின் சாகிர், அவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சேர்த்து தொழில்நுட்ப கலைஞர் சம்பளம் சேர்த்து 13 கோடி ரூபாய். ஆக சம்பளம் மட்டும் 275 கோடி ரூபாய். தயாரிப்பு செலவு 60 கோடி ரூபாய் தான். விளம்பர செலவு ஒரு 20 கோடி ரூபாய். ஆக மொத்தம் 385 கோடி ரூபாய். 385 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ வசூலாக நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போவே வந்து ப்ளஸில் தான் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கம்பீரமாக இருக்கிறது. இது காதோடு வந்த தகவல், உறுதி செய்யப்பட்ட தகவல் அல்ல. ஆனால் கிட்டத்தட்ட இதுதான் உறுதி செய்யப்பட்ட தகவலாகவும் இருக்கலாம். 530 கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் வியாபாரம் இருக்குது. 355 கோடி ரூபாய் செலவு கழிச்சு பார்த்தீங்கன்னா நிகர லாபம் ரிலீஸுக்கு முன்னாடியே இப்போவே 175 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் இருக்குது சன் பிக்சர்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் தியேட்டர் ரைட்ஸ் வருமானம் இருக்குது. அதை சேர்த்திங்கன்னா எவ்வளோன்னு பாருங்கள். ஆனால் இதை வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக். தமிழ் சினிமாவில் கூலி படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு, விநியோகஸ்தர் சங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தியேட்டர் அதிபர்கள் எல்லாருமே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். 3 நாளாக தியேட்டருங்க 10 டிக்கெட் கொடு 5 டிக்கெட் கொடுன்னு ஒரே டார்ச்சரு. ஆனால் எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங்கில் விற்று போச்சு. அதனால் நாங்கள் பதிலே சொல்ல ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டோன்னு எல்லா கூலி திரைப்படம் தயாராகும் 900 தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் இதே நிலைமை தான். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லோருமே, அதாவது ஒரு எம்ஜிஆர் படத்தை எப்படி குடும்பத்தோடு எல்லாரும் பார்ப்பாங்களோ, எப்படி விஜய் படத்தை எப்படி குடும்பத்தோடு பார்ப்பாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தை எல்லாருமே குடும்பத்தோடு பார்ப்பாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, கூலி படம் எப்படி சார் இருக்குது, கூலி படம் டிக்கெட் கிடைக்குமா, இதைத்தான் பேசுகிறாங்க. இன்னைக்கு சினிமாவில்
இந்த இப்போ ஒரு வாரமாக கூலி 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 கூலி. சரி, இது ரொம்ப ஹைப் பண்றாங்க, படம் மொக்கையா இருக்கும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஓவரா ஹைப் பண்ணிட்டே இருக்காங்கப்பா, கண்டிப்பா படம் மொக்கையா தான் இருக்க போகுது அப்படின்னு சிலர் சொல்றாங்களே சார். அப்படிலாம் நம்ம நெகட்டிவாக பேசவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து தியேட்டர் அதிபர்கள் நம்பிட்டு இருக்க ஒரு படமே கூலி தான். ஏன்னா எல்லா படமும் 1 நாள் 2 நாள் 3 ஷோ 1 ஷோ 2 ஷோன்னு நொந்துட்டாங்க தமிழ்நாடு தியேட்டர் அதிபர்கள். இந்த கூலி படமாவது எங்களுக்கு ஒரு ஜீவ நீர் ஊத்தாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாம ஏன் நெகட்டிவாக சொல்லணும்? எந்த படத்தும் எல்லா படங்களும் ஓட வேண்டும் என்பது தான் கிங் 24x7 சேனலுடைய கோரிக்கை. அதான் வேண்டுகோளும் கூட. அதனால் அதை நம்ம நெகட்டிவாக பேசவே கூடாது. நிச்சயமாக கூலி படம் எதிர்பார்த்த விட நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் திருவண்ணாமலை போனார். திருவண்ணாமலை போயிட்டு வந்தவுடனே எல்லாரும் பிடிச்சிக்கிட்டாங்க. படம் எப்படின்னோடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, 3 நிமிஷம் ரஜினிகாந்த் ஒரு பஞ்சு டைலாக் பேசுகிறாரு. தியேட்டரில் அள்ளும் கரகோஷமும் சரி ஓன்னு கத்துவாங்க. ஸோ முத நாள் என்ன பேசுகிறேன்னு நமக்கு தெரியாது. ஒன்றா அது இல்லாமல் இன்டர்வல் பிளாக்கு இது வரைக்கும் எந்த படத்தையும் இல்லாத ஒரு இன்டர்வல் பிளாக்கு ரொம்ப பரபரப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்ட சன் பிக்சர்ஸ், ஐயா நீ வாயை திறக்காத, இருக்கிற ஹைப்பு போதும், என்ன படம் வந்த பிறகு பார்த்துக்கலாம், நீங்கள் வாயே திறக்காதீங்கன்னு லோகேஷ் கனகராஜுக்கே வாய்ப்பு போட்டு விட்டதாக சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு இருக்கு படம். சார், அது மட்டும் இல்லாம கூலி படத்தை திருட்டுத்தனமா எந்த வெப்சைட்லயும் ரிலீஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டே வாங்கி இருக்கிறதாவும். ஆமாம், அது உயர்நீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 36 இணையதளம் எது இருக்கோ, சப்பு சவறு சொல்லு செத்தது இருந்தது போனது எல்லா இணையதளத்திலையும் வெளியிட ஹைகோர்ட்டு தடை விதித்திருக்கிறது. தடையை மீறி அவங்க பண்ண முடியாது, பண்ணுனா ஆபத்து தான், தண்டனை தான். சரி, இது வரைக்கும் கூலி படத்துக்கு செலவு பண்ண பணத்தை விட பல மடங்கு எடுத்துட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது முதல் நாள் வசூல் எப்படியும் ஒரு 60 கோடி 70 கோடி தாண்டும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் மட்டும். ஆமாம், ஏன்னா இப்போ ஆந்திராவில் 1000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க, கேரளாவில் 600 ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த தேட்டர்லையும் அதிகமான டிக்கெட்டு கேட்டாங்க இன்னும் வரல, எந்த செய்தியும் வரல. இன்னும் தமிழ்நாடு அரசு அந்த அளவுக்கு தீவிரமாக கண்காணிப்பு வச்சுருக்காங்க. அதிகமான டிக்கெட் விற்கக்கூடாது அப்படின்ட்டு. ரஜினி அதை ஆதரிக்கிறார், அதிகமாக டிக்கெட் விற்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா என் பேர் கெட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் முன்ன வந்த படங்களுடைய வசூலோட இது கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தேட்டரிக்கல் எவ்வளவு அங்கே டிக்கெட் இருக்கோ அதுதானே விற்கிறாங்க. அப்போ கர்நாடகா மற்ற மாநிலங்களும் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. ஆமாம், அங்கே அரசாங்கம் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓ, இதனால ஈஸியாக வந்து படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இவ்வளோ அப்படின்னு பெருமையாக காமிச்சிக்க முடியுன்றதுனால. ஆமாம், அது மட்டும் இல்லை, அங்கே அதாவது அங்கெல்லாம் வந்து தியேட்டர் அதிபர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நல்லிணக்கமான தொடர்பு இருக்குது. அதுக்காக நான் இங்கே சொல்ல வரல. ஆனால் இங்கே என்னென்னா கூலி படம் 500 ரூபா டிக்கெட் விற்கிறாங்க, 600 ரூபா டிக்கெட் விற்கிறாங்கன்னா அது அவங்க சொந்த படம், திமுகவை சார்ந்த சன் பிக்சர்ஸ் படம். அப்போ எதிரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்தியா அவங்க படம்னு ஏகப்பட்ட இதுக்கு விற்கிறாங்கய்யா, இது யாரும் பிடிக்கல போகலன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த பிரச்சாரம் தேர்தலில் திமுகவுக்கு இப்போ பாதகமாக இருக்கும். அதுக்காகவும் நடுநிலையோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் எந்தவித பேச்சும் புகாரும் வரவில்லை. நிச்சயமா சார், கூலி படம் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்தீங்க, நிறைய விஷயம் பகிர்ந்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.